நீங்க பாத்துருப்பீங்க அப்ப இருந்த வீட்டுக்கு இப்ப இருக்கிற வீட்டுக்கு இதுதான் எங்கட வீடு பாத்துக்கொள்ளுங்க. செல்வாக்கு அமைஞ்சிட்டு அவன் மட்டும் இல்லை அந்த ஆசை ஒன்று இருந்தா. இப்ப இனி எந்த விதண்டாலும் வீட்டை ஆட்கள் வருவாங்க, அவங்களை கவனிக்கலாமேனே. நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குதானே. பர்த்டே எல்லாம் வந்தா கேக் வெட்டியோ அவளை அப்படி செஞ்சோ செய்ய மாட்டேன். கூப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ் வந்தா இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லையே என்ற ஒரு ஏக்கம் இருக்கு. இப்ப சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு பர்த்டே செய்யலாம், வீடு இருக்குதானே என்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கா. ஒயிட் கலர்ல அப்படியே ஜொலி ஜொலிக்குது எங்களோட வீடு இது. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. அன்பானவர்களே, உங்களுடைய பொன்னான வாக்கினை எங்களுக்காக செலுத்துங்க. இந்த தேர்தல் காலங்கள் வருது தானே, அது நிறைய பிரச்சனைகள் வந்து அதாவது இந்த சேனல் சம்பந்தமாக வந்து அப்போ நாங்கள் முடிவெடுத்த வேணும்னு சொல்லிச்சோன்னா நம்ம டீம்ல வந்து ஒரு ஆளை வந்து தேர்தலில் இருக்கலாம் குதிக்க வச்சா இந்த பிரச்சனைகள் நம்ம கொஞ்சம் சமாளிச்சு கொள்ளதான் சொல்லி அதில் வந்து இப்போ நாங்கள் தேர்தலில் இறக்க போறோம். எங்கள்கிட்ட கட்சியின் சின்ன என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா சங்கு தான். ஸோ உங்களுடைய பொன்னான வாக்கினை எங்களுடைய சங்கு சின்னத்திற்கு போடுங்க. சங்கு வந்து வெள்ளையா இருக்கும் தானே பலவலண்டு, அதுக்காக வேண்டி அதோடைய ஜாதால. ஸோ வந்து உங்களுடைய பொன்னான வாக்கினை எங்களுடைய சங்கு சின்னத்திற்கு வாக்குறீங்க. ரைட்டு. உண்மையில் என்னென்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அதாவது உங்களுக்கு தெரியும் வந்துட்டு மயிலம்பாவளியில் இருக்கிற ஒரே பிரசவத்தில் பிறந்த 3 பிள்ளைகளோட வீடை வந்து நாங்கள் செய்து கொடுக்கறதுக்காக வேண்டி ஆரம்பத்தில் ஒரு காணொலி ஒன்று பதிவேற்றம் செய்திருந்தோம். ஸோ அதுக்காமைய இப்போ வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே வந்து நிறைவேற்றம் செய்து முடிச்சாச்சு. உண்மையில் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் முதலாவது வீடியோ போடக்குள்ள வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்கள அழுது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னு சொல்லி சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். அண்ட் வந்து மேலே தெரியுற ஐக்கான்லேயும் வந்து அந்த வீடியோ வரும், அதை வந்து செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கும் வந்து அவ்வளோ கவலையாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா வந்து உண்மையிலே அந்த வீடியோ மூலம் அவங்களுக்கு முழுமையாக கிட்டத்தட்ட உதவி எல்லாமே கிடைச்சிட்டு. நாங்கள் செஞ்ச பட்ஜெட்டில் இதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்னு நம்ம இதுவரை நாங்கள் செஞ்ச உதவிகளில் வந்து இவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டில் வந்து அவங்க நினைச்ச மாதிரி இப்போ 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. அது 3 வீடு. ஆனால் ஒரு வீடாச்சும் ஒழுங்காக இருந்தால் நாங்கள் அதில் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எங்கள்கிட்ட கேட்டது. ஸோ நாங்கள் போக்கில் வந்து அவங்களோட வீட்டில் உள்ளே இருக்கவே இல்லை அது. ஆனால் இன்றைக்கு வந்து வீடு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அதுலேருந்து தான் நாங்கள் வந்து ஃபன்னாகவும் கதைச்சது. ஓகே. அண்ட் வந்து கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு செலவாகிருக்கு இந்த வீட்டுக்கே வந்து. ஸோ இந்த எல்லாத்தையுமே வந்து நாங்கள் டீட்டெயிலாக வந்துட்டு வீடியோவில் காண்பிக்கிறோம். போன வீடியோக்களில் வந்து யார் உதவி செஞ்சாங்க இது 2-3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் வந்து வேலை நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன் வந்து. ஆனால் யார் செஞ்சான்னு சொல்லலை. இதில் வந்து ஃபைனல் வீடியோ. இதில் வந்து யார் எவ்வளோ ஹெல்ப் பண்ணால் என்னென்ன பட்ஜெட்டில் எவ்வளோ முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஃபுல் கணக்கு சொல்ல போகிறோம். அதை தாண்டி வந்து இன்றைக்கு வந்து குடி போடுதல் நிகழ்வு. ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பானவர்களே, உங்கள் ஊர்களில் எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களிடம் முறைப்பாடு செய்து இந்த தேர்தல் காலத்தில் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். கும்பிட்டு வரோம். உங்கள் பொன்னான வாக்கினை எங்கள் சங்கு சின்னத்திற்கு வாக்களியுங்கள். ஓகே. என்ன மாதிரி அடி கலகலப்பா இன்றைக்கு எப்படி இருக்காங்க? ஸோ என்ன எல்லா பிரமுகத்திலையும் வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் தெரியுது. நாங்கள் வாக்கு கேட்டு வர வேண்டாம். சரிங்களா? இப்போ உங்கள் 3 பேருக்கும் ஓட் லிஸ்ட் இருக்கா? வந்துட்டா இல்லை?
ரைட் ஓகே. என்ன சொன்னால் இன்றைக்கு வந்து சந்தோஷமான விஷயத்த முன்னாடி வந்து நாங்கள் சொல்லியிருந்திருப்போம். ஸோ வந்து வீட்டெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம், அழகாக வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஓகே, என்ன பேசுகிறேன்னு தெரியல எனக்கு இன்றைக்கு. ஏன்னா இன்றைக்கு முழுக்க முழுக்க பேச வேண்டியது வந்து நீங்கள் தானா? இறுதி இன்றைக்கு நாங்கள் ப்ளாக் பண்ணுறதில்ல, இன்றைக்கு அவங்கள அப்படி மைக்க வாங்கி கொடுத்தோம். ஆறாறு இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்குது யூடியூப் செய்கிறதுக்கு. ஒன்று அப்போ அவங்க தான் ப்ளாக் பண்ண போகிறா வேண்டிய செய்ய போகிறா. அப்படி இல்லை, உண்மையிலே வந்து என்னடா அதுவும் ரெடியாக இருக்கு. அதுவும் ரெடியாக இருக்குன்னு. அப்போ எல்லாம் டைம் போகணும் அதுக்குள்ளே. அதை காட்டுங்க. ஓகே, ரிவன் எல்லாம் இதெல்லாம் யாரு காட்டுன ரிவன் எல்லாம் வேலை வச்சு வேலை செய்யறே இல்லையா? வேலை. சரி ஓகே, அப்போ நம்ம பொங்கலை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன பிரச்சனை? செம்பவள முத்துக்களே பாட்டு ஓகே. ஆனா இப்படி ஏஜ் கட் பண்ணணுமா? உள்ளே வச்சு லாக் பண்ணிருக்காங்க. அப்படியாடா? இது தெரியாது, எடுக்கலாம் வந்து இது தெரியாது. சரியா, நீங்களே உங்களோட கையால வந்து கட் பண்ணுங்க. 3 பேரும் சேர்ந்து நீங்க வாங்க. 3 பேரும் சேர்ந்து விட்டுங்க. வாங்க நீங்களுமா? ஐயா வாங்க. எங்க எப்படி இல்ல? ரைட். யார் இவ்வளவு தூரத்துல வச்சாம? அப்போ 4 பேரும் சேர்ந்து கட் பண்ணுங்க. அப்பாவோட சேர்ந்து. ஓகே ரைட் ஓகே. ஓபன் பண்ணுங்க. என்னடா இது இது புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இவனு கொஞ்சம் பண்ணி கூட தெளிங்க. 3 நாளா குளிக்கல. சொல்லுடா சொல்லு. மெயின் ஓனர் கொஞ்சம் கூட தரீங்க. அதெல்லாம் கூட கூட போடுங்க அவருக்கு. கூட கூட தெளிங்க அவருக்கு. பிரச்சனை நான் குளிக்காம அந்த கூட தெளிங்க. நான் சொல்லல, நீ தானே சொல்ற. சரி ஓகே. சரி, இதில் வச்சு நாங்கள் சொல்கிறோம். அதாவது இவங்களோட பழைய வீடு எப்படி இருந்ததுன்றதை வந்து நாங்கள் ஒரு சின்ன கிளிப் வந்து ஆட் பண்ணுறோம். அதை நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு வாங்க. உண்மையில் வந்துட்டு அந்த பிள்ளைகளோட சித்தி அப்படிங்கிற ஒரு முறையில் வந்து வெளிநாட்டில் வந்து அவ உழைச்சிகள் வந்துட்டு அந்த பிள்ளைகளுக்கான ஒரு ஹெல்ப் வந்து பண்ணியிருக்காங்க. இப்படி கட்டி பூசலில் இங்கே ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஜன்னல் இல்லையா? அதுக்கு ஜன்னல் இருக்குது தானே? ஜன்னல் இருக்குண்ணா. ஒரு ஜன்னல் எல்லாரும் தூங்குறது எல்லாம் செய்யுது. ஐயோ, இதை மூடிட்டேன்னு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லிண்டர் மட்டம் முடிச்சிட்டாங்க அவங்க. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இந்த லிண்டர் மட்டத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த லிண்டர் மட்டத்துக்கு மேலே நம்ம குறிப்பிட்ட ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 5 வரி அப்படி வைப்பாங்க. 4 வரி இல்லைன்னு சொன்னால் 5 வரி வைப்பாங்க. வச்சுட்டு தான் அதுக்கு மேலே திரும்ப அந்த கூரை போடுவாங்க. ஸோ அந்த ஒரு இதுதான் வந்து பண்ண வேண்டியிருக்கு அவங்களுக்கு. ஓகே, அந்த வீடியோ கிளிப்பை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடு இன்னைக்கு வந்து எப்படி மாறி இருக்குன்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். எங்கே போனாலும் நாங்கள் எங்கிட்ட தான் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம்டாப்பா. கொலை போடுறதுக்கு முன்னுக்கு நீ போனாங்க. பொதுவாக அந்த பெண்கள் தான்
டேய் இப்படி இப்படி பிரிச்சு பார்க்க கூடாது, இது இப்படி பிரிச்சு பார்க்க கூடாது ப்ரோ. அதாவது ஆண்கள் செய்யற வேலையை பெண்கள் செய்யலாம், அது பெண்கள் செய்யற வேலை ஆண்கள் செய்யலாம்னு சொல்லி பிரிச்சு பார்க்க கூடாது இப்படி வச்சிருக்காங்க. ஓகே, பிடிஎஸ் ஹோட்டலே வந்து பார்த்துருப்பீங்க முன்னாடி உங்களோட வீடு வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி. ஸோ இப்போ இருக்கிற வீடு வந்து இதுதான். நான் வந்துட்டு கண் போடக்கூடாது அப்படி சொல்லி திருஷ்டில இருந்து ஆரம்பிச்சாச்சு. நீங்க எல்லாத்துக்கும் நீங்க சும்மா சும்மா நோண்டக்கூடாது ப்ரோ. அதானே ப்ரோ. ரைட், ஓகே. இப்போ முழுக்க ப்ளக் பண்ண போகிறது வந்து சிஸ்டர் தான். ஸோ இன்னைக்கு தான் நான் உங்கள்ட்ட டேலண்ட்டை பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. சொல்லுங்க, ப்ளக் பண்ணுங்க பாப்போம் எப்படி சரிங்கன்னு பாப்போம். நீங்க பாத்திருப்பீங்க அப்ப இருந்த வீட்டுக்கு இப்ப இருக்கிற வீட்டுக்கு, இதுதான் எங்கட வீடு பாத்துக்கொள்ளுங்க. அப்ப கொஞ்சம் எப்படி பார்க்கக்குள்ளேயே ஒரு மாதிரி கரடு முரடா, ஒரு அழகு இல்லாம, ஒரு என்ன கவர்ச்சியா இது இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்ப பாருங்க ஒயிட் கலர்ல அப்படியே ஜொலி ஜொலிக்குது எங்கட வீடு. இது வந்து பெயிண்ட்டுக்கு ஒரு அட்வர்டைஸ்னா. ஓகே ஓகே ரைட். அடுத்தது பானிஸ் அடிக்கலையா அதுக்கு? இல்லண்ணா, இனிதான் பை. இனி உண்டா அப்படியே பார்த்து செய்வோம். ரைட், ஓகே. இது கம்ப்ளீட் பண்ணு. அப்போ மால்ல இருந்து தரும்போது அடிக்க மாட்டாங்களா? நம்ம தான் அடிக்கணும். ஓகே, வாணி ஷாப் மட்டும் அடிக்கல இதுக்கு. அப்போ இதெல்லாம் கட்டி இதெல்லாம் வந்து அப்பாட வேலையா உங்களோட வேலையா? அப்பா வீடு, அப்பாட வேலை. முன்னுக்கு அஷ்டலட்சுமி வச்சிருக்காங்க உண்மையில. ரைட், ஓகே. அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் தரையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாபிள் பத்திக்குள்ள மண்டபம் சீமந்து தான் வந்து அதில் வந்துட்டு வாங்க உள்ளவாங்க. 2 கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரீன் கலர் உண்டு, பிளாக் கலர் உண்டு. இந்த வேலை நடக்கும்போது தான் நாங்கள் இடையில இந்த வேலை நில வேலை நடக்கும்போது வந்து நாங்கள் அப்போ தியாவுக்கு வந்துட்டு ஷாக்கிங் நான் பச்சை கலர் நிலம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்மளை பக்கம் யூஸ் பண்ணுறது இல்லை. ரெட் கலரும் பிளாக் கலர் சீமந்து தான் யூஸ் பண்ணுறது. பச்சை கலர் அவர் பார்க்கலன்றதால ஷாக்காக பார்த்தவாரி சொன்னால் கூடுதலாக வந்துட்டு மண்டபத்திற்கு வந்து அநேகமானவர் வந்துட்டு மார்பிள்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, டைல்ஸ் தான் பதிப்பாங்க. ஆனால் நமக்கு கிடைச்ச பட்ஜெட்டை வச்சு நம்ம செய்கிறோன்ட்டு பார்த்தா வந்து சீமந்து தர போட வேண்டிய இருந்து. ஸோ சீமந்து தரையோட முடிச்சாச்சு. ஏன்னா ரைட், ஓகே. டிவி அண்ணா கொழும்பு போய் வந்தாங்க, அப்போ அவங்களோட காசு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ரைட், ஓகே, சூப்பர். அப்படி இதுதான் வந்து பூஜரம் டோர் செட் பண்ணலை? இல்லை, டோர் செட் பண்ணலை. ரைட், தட்டெல்லாம் போட்டு நல்ல அழகாக நீட்டாக இருக்குது. அது என்ன பொங்கல் பானியா? அது ஓகே. பூஜரும் ரைட். இது மண்ணெல்லாம் இருக்கு? இல்லைண்ணா, சாம்பிராணி. இது சாம்பிராணி இருக்கா? ரைட் ரைட் ரைட். நான் மட்டன் வந்தேன். ஓகே, ரைட் ரைட். அப்படியே அடுத்தது இது பெட்ரூம். இதுக்கு வருமா? இது ஒரு பெட்ரூம். இதுக்குள்ள அம்மாட இது வச்சிருக்கீங்க. யார் சார் சொன்னீங்க? இது அம்மா, இது அம்மா, இது அப்பாட அம்மாவும் அப்பாவும், அப்பம்மாவும் அப்பப்பாவும். ஓகே. அண்ட் வந்துட்டு முடியாத வேலைன்னு சொன்னால் வந்துட்டு வாஷ்ரூம் வேலை, பூச்சி வேலையை மட்டும் முடிச்சிருக்கு. வாஷ்ரூமுக்குள்ள அப்படியும் வந்துட்டு பாதி மட்டத்திற்கு டைல்ஸ் வரும். அண்ட் நிலத்துக்கு கான்கிரீட் பண்ணி அதுக்கு கொஞ்சம் காசு அதே மாதிரி கூட செலவாக பண்ணுறதுனால அதில் கை வைக்காமல் இதை மட்டும் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ நானே பேசிட்டு இருக்கேன். வாங்க அப்படியே ஓன சொல்லுங்க. அடுத்த இது ஒரு பெட்ரூம். ஸோ இது ரெண்டும் தான் வந்து பெட்ரூமுக்கு இது வந்து வரும். அடுத்தது கிச்சன் சைட். கிச்சன் மேற்கனவே பூசாமலா இருந்தேன் நீங்கள்? ஆமாண்ணா, கிச்சன் இதோட தான் பூசினேன். ரைட், ஓகே. இப்போ இதுக்கு வந்துட்டு டைல்ஸ் பதிக்கணும் பண்ணுறதுக்காக வேண்டி இதுக்கு இது ஃபில்லர் பெயிண்ட் வந்து ஒன்று மடிக்காமல் வச்சுருக்காங்க. அதுக்கு டைல்ஸ் வரும். ஸோ வந்து இதெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. மறுகுறாங்க பார்த்துட்டு. ரைட், ஓகே. ஸோ சந்தோஷம் தானே உங்களுக்கெல்லாம்? ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஓகே. அப்போ மிகுதம் இருக்கிற வேலைன்னு சொன்னால் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்துட்டு வாஷ்ரூம் வேலை, அடுத்து வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு அந்த ஒரு டைல்ஸ் வேலை. ஸோ இது ரெண்டுத்துலையும் வச்சு நம்ம கை வச்சு ஒன்று சொன்னால் இப்போதைக்கு வந்துட்டு வேலை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடியாது என்றதுனால வந்து நாங்கள் ஓகே அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இப்போ இவங்கள்ட்ட அதாவது இவங்களுக்குன்னு சொல்லி சேர்ந்த நிதி வந்துட்டு முடிஞ்சுது. ஸோ இவங்கள்ட்ட படிப்புக்குன்னு சொல்லி வாலன்ஸாக கிடைச்ச ஒரு ஹெல்ப் தான் இருக்குது, அதை தான் ஒப்படைக்கணும். அண்ட் வந்து இப்போ எத்தனை மாதம் இருக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு வேலை? ஒரு 5 மாதமா?
7 மாசத்துக்கு 7 மாதத்துக்கிட்ட வந்து இருக்கும். ஸோ 7 மாதம் வந்து யார் யார் என்னென்ன ஹெல்ப் பண்ணாங்கன்றத வந்து நம்ம வீடியோவில் சொல்லவே இல்லை. ஸோ அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ இத்தனை மாதம் வந்து அவங்கள வெயிட் பண்ணியிருப்பாங்க தானே. ஸோ அது வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து சொல்ல போகிறோம் யார் யார் எவ்வளோ எங்கேருந்து அனுப்புனாங்க, இவ்வளோ வந்துட்டு வீட்டுக்கான இதை வந்து முடிஞ்சிருந்தது அப்படிங்கிறத வந்துட்டு. ஸோ நாங்களே சொல்லியிருந்தோம் அன்றைய மாதிரி ஏதாச்சும் புதுசாக வந்து யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ண போகிறோம், அது பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருந்தால் வந்துட்டு அது வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடியும் போது தான் வந்து அவங்கள்ட்ட அந்த ஃபினிஷிங் வீடியோவில் வந்து சொல்லுவோம் யார் இங்கேருந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்துட்டு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடக்க போகுது. அண்ட் வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆரம்பத்தில் உங்களை பார்க்கும்போது எப்படி சொன்னது, எங்களுக்கும் ஒரு கவலையாக இருந்தது. இப்படி ஒரு வீட்டில் 3 பேர் வந்துட்டு அக்கா தங்கச்சா வந்துட்டு அப்பாவோட வந்துட்டு இப்படி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போதும், அதுவும் அப்பா வீடியோவில் வந்து அழுது பேசும்போதும் வந்துட்டு எங்களுக்கு ஒரு சேடாக வந்து இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து உங்கள்ட்ட எந்த ஒரு நிலைமை வந்துட்டு மாறி இருக்கும்போது வந்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த இது சம்மந்தமாக வந்து உங்கள் 3 பேரையும் வச்சு கொஞ்சம் பேசணும், சரிங்களா? ஓகே தங்கச்சாக்கள், என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே வந்து நிறைய பிரச்சனை அது வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து உங்களோட வீடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். சரி, இதான் வரையும் வந்து கேட்குறீங்க சந்தோஷம்னு சொல்லி. உண்மையிலே எங்களுக்கு தெரியும் அது சந்தோஷமாக தான் இருக்குமென்னு சொல்லி ஆரம்பத்தில். சரி, நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் வந்து வீடியோ எடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறமா சொல்லியிருப்பாங்க ஏன் வீடியோ போனீங்க, அவங்களுக்கு வீடியோ செஞ்சு தர மாட்டாங்க, அதை முடிச்சு தர மாட்டாங்க அப்படி நிறைய பேர் கழிச்சிருப்பாங்க. இல்லை உங்களை ரோட்டோரத்தில் யாராச்சும் பார்த்துருந்தா கூட இந்த பிள்ளைன்னு அந்த வீடியோவில் வந்துன்னு சொல்லியிருப்பாங்க. அது இப்போ ஒரு பெண்ணாக உங்களுக்கு பார்க்கக்குள்ள வந்து மற்றவங்க கதைக்கக்குள்ளே ஒரு மாதிரியாக இருக்கும், என்னடா வீடியோ போய் இந்த அழுறாங்கன்னு சொல்லி. அப்படி நீங்கள் மனசுடைஞ்சேன்னு சொல்லி சொன்னால் அப்படி அந்த நாள் எங்கள்கிட்ட சொல்லாமல் மறைக்கலாம். அப்புறம் இந்த டைமில் நீங்கள் சொல்லுங்கள் வந்து அப்படி யாராச்சும் கதைச்சி நீங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நீங்களோ? ஓமண்ணா, என்ன ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸை விட அந்த தெரிஞ்சும் தெரியாத ஆட்கள் அவங்க இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களோட காய்ச்சிருக்காங்க. என்னென்னா இப்போ என்ன வீடியோலையே இப்படி இந்த பிள்ளை இப்படி கத்தி செய்து இப்போ வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லையே, ஏன் அப்படி இப்படின்ட்டு நிறைய கதைண்ணா. அண்ணா அவங்க இருக்காங்கண்ணே, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கண்ணே, என்னத்துக்கு இப்படி வீடியோ போட்டு வீடு கட்டி எடுக்கத்தானே வேணும்ட்டு இப்போ நம்ம கேட்காமலே நம்மளோட சொந்தங்களோட கழிச்சா அப்படி என்ன சொந்தங்களே சில இதை காய்ச்சிருக்காங்க. இப்படி போய் மற்றவங்களோட என்ன இப்படி வீடியோலாம் தேவையில்லைத்தானேன்னு சொல்லி நிறைய காய்ச்சாங்க. இப்போ என்னையே சொல்லி கேட்டாங்க, என்ன அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு சாப்பாடு தரம்ல சாப்பிட்ற, நீ ஏன் அப்படி சொன்ன நீ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்கும் இப்போ தெரியும் தானேண்ணா. உங்களோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறாங்களுக்கு அது ஒரு கதை மாதிரி தான். சும்மா நோமலா ஓகே நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம்னு சொல்லலாம், உங்களுக்கு அது கஷ்டப்படுறாங்க அப்படியே தான் யோசிப்பாங்க. ஆனால் அந்த வழி நமக்கு தான் தெரியும், நம்மளை என்ன செய்கிறோம் அப்படி அனுபவிச்சோம்னு சொல்லி. ஸோ நீங்கள் அப்படி அம்மா இறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டு வந்து நீங்கள் என்னென்னா அம்மா இறந்தப்போ எங்களுக்கு நியூஸ் கிடைக்க 10:30 அப்படித்தான் நியூஸ் கிடைச்சது உடனே எங்களுக்கு என்ன சொல்லிக்கொள்ளக்கூட இயலா. என்ன இப்போ எங்களுக்கு மாதவிடைய அந்த சம்மந்தமான பிரச்சனை வருமண்ணா. இப்போ அம்மாக்கிட்ட சொல்லி அப்போ ஏழாமல் இருக்குண்ணா அம்மானோடனே தூங்கி எழும்புவோம். அதுக்கான மெடிசன் தருவாங்க, அதுக்கான சாப்பாடுகள் என்னென்ன அந்த டைமில் கொடுக்கணுமோ அந்த சாப்பாடு தருவாங்க. ஆனால் அம்மா இறந்த பிறகு அந்த சாமானோ அந்த இதோ கேட்டுக்கொள்ளே இல்லாதாண்ணா. அப்பா கிட்ட எப்படி கேட்குறேன்ற கூச்சம் எங்களுக்குள்ளே 3 பேருக்குள்ளேயும் காய்ச்சி கொள்வோம். என்ன செய்கிறேன் இப்படித்தான் இதை நம்ம சமாளித்து போகத்தான் வேணும். அப்போ அதே மாதிரி சமாளித்து போவோம்னு சொல்லி நிறைய கஷ்டப்பட்டுட்டோம்ண்ணா. அம்மா இல்லைன்னு இப்போயும் நான் ஏதாவது எங்கேயாவது பேரண்ட்ஸ் மீட்டிங் இல்லை சிரமதானம் அப்படி இப்படியானதுக்கு பேரண்ட்ஸ் வருவாங்க. அதில் இப்போ அம்மா அவங்க தான் எல்லா இதுலேயும் பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் அப்பா அவங்க பெருசாக போகிறல்லண்ணா. அம்மா அவங்க தான் எதுக்கும் ஓடுவாங்க, பிள்ளைகள பேரண்ட்ஸ் மீட்டிங்கோ இல்லை ஸ்கூலில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ இல்லை அம்மா தான் போவாங்க. ஆனால் நம்மளோட இது விஷயத்தில் அம்மா இருக்க மாட்டாங்களே, இப்போ போக மாட்டாங்களே, அந்த இதை யோசிச்சுட்டு சில நேரத்தில் அந்த ஃபங்க்ஷனுக்கே கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கேன். சரி, இப்போ வந்து ஆரம்பத்துலேருந்தே உங்களோட வீடு அவங்களோட அம்மா இருக்கக்குள்ளேருந்து அப்படி தான் இருந்தது, நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீங்க. இந்த டைமில் உங்களோட அம்மா இருந்திருந்தா என்ன நினைச்சிருப்பா? என்னென்ன வேறு லெவலில் இருந்திருக்கு. நாங்கள் ஒவ்வொரு இப்போ கட்டி ஒரு வேலை செய்யக்குள்ளேயும் அம்மாவை தம்பத்தி சொல்லி கழிச்சோம். இப்போ இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பாங்கன்னு ஒரு சாய்க்கதிரை ஒன்று இருக்காங்க, அதுலேயே குந்தித்திருந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இப்போ இருந்திருந்தாங்கன்னா அந்த யோசனை இருந்திருக்காது தானே. அப்போ இவ்வளோ ஃபன்னாக இருந்திருப்போம். எங்கள் 3 பேரையும் குந்த வச்சு நடுவில் அம்மா இருந்து கதை சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நாங்கள் 3 பேரும் குந்தித்திருப்போம், அம்மா இருக்கலை. என்ன சொல்கிற அப்படி ஞாபகம் வந்தால் உடனே படத்தை போய் தான் பார்ப்போம். இல்லையே என்ற அந்த ஒரு ஏக்கமண்ணா கடங்காலத்தான் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றது ஆள் இல்லை.
சரி அப்படி இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையாக வந்து எல்லாரும் பணக்காரர்களாக பிறக்கிறே இல்லை, எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் இருக்குது. இப்போ நாங்களும் வந்து உங்கள் வீடியோ செய்கிறோம், எங்களுக்கும் கஷ்டம் இருக்குது, இல்லைன்னு இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த பிரச்சனைலாம் தாண்டி ஏதோ ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ உங்களோட அம்மாவோட ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு கிடைச்சேன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிக்கொள்ளுங்க. அப்போ உங்களோட அம்மா உயிரோடு இருக்கக்குள்ள வந்து என்ன சொல்லுவாங்க அவங்கள்ட்ட வந்து இப்படி வீடு இல்லையே நம்ம இப்படி கஷ்டப்படுறோமேன்னு சொல்லி? ஓமண்ணா நிறைய தடவை கதைப்பாங்க, அம்மா என்ன இப்படி பொம்பளை பிள்ளையெல்லாம் இருக்காமே, உங்களுக்காக வச்சு ஒரு வீடு தேவைத்தாம்மா. இப்போ நான் பொடியலியல் இருந்தாலும் அவனில் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். இப்போ வேறு வீட்டை போனாலும் அவனி வேறு வீட்டை தான் இருப்பானில்ல. ஆனால் பொம்பளை பிள்ளைகளா என்ன பிறந்த வீட்டை தான் இருப்பாங்க. ஆனால் அப்படி ஒன்று இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செய்ய விரும்பினாலும் செய்ய இல்லாதானே. என்ன இப்போ என்ன இடவசதி போதாது, இப்போ வீடு வசதிகள் இல்லைத்தானேன்றதால சில ஃபங்க்ஷனுகளை செய்ய மாட்டேன். என்ன பர்த்டேலாம் எங்களோட பர்த்டேலாம் வந்தால் கேக்கு வெட்டியோ அவ்வளோ அப்படி செஞ்சோ செய்ய மாட்டேன். கூப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லையே என்ற ஒரு ஏக்கம் இருக்குது. இப்போ சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு கீபோர்டையும் செய்யலாம், ஏன்னா வீடு இருக்குதானே என்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த வீடு முடிஞ்ச பேர் சொன்ன மாதிரி தான் இந்த வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் இருக்கிறது நமக்கு ஒரு கில்லியாக இருக்கும். என்ன வந்தாங்க இருக்கிறது ஒழுங்கான வீடு இல்லை, இப்போ அவங்களோட வீடுக்கு நல்லா இருக்கும் வந்தாங்க. ஆனால் இப்போ பார்க்குறது வந்து சாதாரண வீடுன்னு சொல்லல, இது வந்து ஒரு பெட்டராக இருக்குது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நல்லா இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் குடிசை வீடு இருக்கக்குள்ளே எல்லோரும் வரவே மாட்டாங்கண்ணா, வெளியில் நின்றுட்டு அப்படி எனக்கு நின்று போயிடுவாங்க. இப்போ வந்து வீடை சுற்றி பார்க்குறதுக்காக எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக எல்லாரும் வராங்க. அதே கொஞ்சம் சந்தோஷம். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே அந்த நீங்கள் ரோட்டில் போகலையோ இல்லை மற்றவங்கள உங்களோட சொந்தக்காரர்கள்லாம் வந்து கதைச்சவங்கன்னு சொல்லி, அவங்களுக்கு நீங்கள் இப்போ ஒன்று சொல்லணும்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ இப்படிலாம் கதைச்சவங்க தானே. ஆனால் இன்றைக்கு வந்து சக்ஸஸ் எல்லாம் வேலையுமே முடிஞ்சு நினைச்சமா எங்களுக்கும் சந்தோஷம் இந்த வீடெல்லாம் வந்து முடிஞ்சது. வந்து அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் கதைங்க என்ன சொல்ல போகிறீங்களா? அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களா? தோன்றதை சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து என்னத்தான் நாங்கள் இவ்வளோ இடத்துல என்னதான் கழிச்சு தெரிஞ்சாலும் அந்த இது அமையணும் இருந்தால் அது அமையும் பண்ணா எல்லாருக்கும் அவங்களோட மனசை பொறுத்தளவு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதவங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லதாக தான் அமையும் பண்ணா. அதுதான் என்னைய பொறுத்தளவு அவங்களும் சொல்ல விரும்புகிறேன். சரி, இப்போ வந்து இந்த வேலையில் நடந்து கொண்டு இருக்கக்குள்ள வந்து இன்றைக்கி இந்த வீடு ஃபுல்லாக முடிக்கக்குள்ளே வந்து இப்போ உங்கள்ட்ட அப்பா உங்கள்ட்ட இருந்து சந்தோஷமாக காய்ச்சிட்டு வைப்பேன். உங்களோட அப்பாவுக்கு அம்மா இருந்ததுக்கப்புறமா வந்து உங்களோட அப்பாவுக்கும் ஒரு கவலை இருந்திருக்கும், கண்டிப்பாக இந்த வீட்டை நம்ம செஞ்சு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இப்போ எப்படி சொல்கிறேன், 3 பொம்பளை பிள்ளைகள்டா உங்களுக்கு 3 வீடு தேவை. ஏன்டா நீங்கள் தனித்தனியாக ஆர்டர் ஏன்டா இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் வெட்டிங் பண்ணால் பொண்ணு விட்டு தான் மாப்பிள்ளை வந்து போவார், அவங்களுக்கு தனி வீடு இருந்தால் தான் அது கல்யாணமே நடக்கும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது உண்மையிலே. ஸோ அப்போ வந்து உங்களோட அப்பா ஆசைப்படுவார் ஒரு வீடாச்சும் நம்ம திருத்தி கொடுக்கணுமே, கொஞ்சம் தூங்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்டா சரி, இப்போ அவர் வந்து இப்போ இந்த வேலையில் நடந்து கொண்டிருக்கவங்கள வந்து என்ன கதைச்சிருப்பார் உங்கள்கிட்ட வந்து என்ன கதைப்பாங்க? ஒரு வேலை முடிவுக்குள்ளேயும் இப்படி நைட்டுல சேர்ந்துருவோம் எல்லாரும் சேர்ந்து. அது கதைப்பு என்னண்டா என்ன எதிர்பார்க்கல, என்ன நாங்கள் ஒருத்தருமே எதிர்பார்க்கல தானே இப்படி ஒரு வீடுன்னு சொல்ல. ஓம் பிள்ளை ஒருத்தருமே எதிர்பார்க்கல தானே இப்படி ஒரு வீடுன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையம்மா. என்ன அம்மா இருக்கக்குள்ள என்ன இல்லைன்ற ஒரு ஏக்கம், அம்மா இருந்தோடனே அம்மாவோட ஒரு ஆசீர்வாதத்தால் ஒரு வீடு கிடைச்சுன்றது ஒரு பெருமையாக இருக்குது தானே நம்மளுக்குள்ளே கட்சி. அப்போ இனி எந்த விதண்டாலும் வீட்டை ஆக்கள் வருவாங்க, அவங்கள கவனிக்கலாமேனே, நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குது தானே என்ன லங்க வைப்பாங்கப்பா. அவர்கிட்ட ஒரு கேள்வி கொண்டில்லைங்க எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ வைஃப் இருக்கக்குள்ளே பிள்ளைகள்கிட்ட கதைக்க மாட்டாங்க ஒரு விஷயம். ஏன்னா ஐயா பிள்ளைகள்கிட்ட கதைக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் 2 பேரும் கதைச்சிருப்பீங்க. பிள்ளைகள் இப்படி இருக்காங்களே, அப்போ அப்படி நம்ம பிள்ளைகளுக்கு ஆச்சும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிப்பீங்க தானே நீங்கள் உங்களோட வைஃப், அப்படி நீங்கள் கதைச்சிருப்பீங்க. அப்போ என்ன அப்படி கதைப்போம் உங்கள்கிட்ட? முதலாவது காரணம் என்ன பண்ண ஜெதி வீடு உண்டு தான் எனக்கு மன வருத்தையா வீடு உண்டு மனசு இல்லை, அதான் மன வருத்தம். எல்லாம் செல்வாக்கு அமைஞ்சிட்டு அவன் மட்டும் இல்லை, அந்த ஆசை ஒன்று இருந்தா அவருக்கு இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பான், பெருமைப்பட்டுருப்பான். கவலை மிஸ் பண்ணுறீங்க. சரி, ஓகே, அவள் மூலம் தான் இது நடந்த அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைச்சுக்கணும். அவளோட ஆசீர்வாதம் அவளோட ஆசீர்வாதம் தான் கண்டிப்பாக. சரி, ஆனால் உண்மையாக வந்து நீங்கள் ஆசைப்பட்டு 2 பேரும் சேர்ந்துருக்க கூட நடக்கையில் அவள் வந்து இருந்ததுக்கப்புறம் வந்து நடந்தது. இருந்தாலும் சந்தோஷம். நீங்கள் அழுதுதான் வந்து வீடியோவில் நிறைய பேர் பார்த்து கவலைப்பட்டவங்க இன்றைக்கு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கும் சந்தோஷம் இப்படி ஒரு வீடு வந்து கிடைச்சது. அதாவது நேரத்தில் வீடு கட்டியிருந்தது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தது கிடைக்காது. சாதாரணமாக ஒரு குடிசை வீட்டில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆசை, நிம்மதியாக எப்படி சொல்கிறது, லோக்கல் பாஷையில் சொல்லணும்னா நீட்டு நீ வந்து நல்லா தூங்கணும், அதுக்காச்சும் ஒரு வீடு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் உண்மை. அது நிறைய பேர் கிடைக்கிறே இல்லை.
நிறைய பேர் அது வந்து ட்ரைவ் பண்ணுறையில் இப்போ ட்ரைவ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒரு குடிசை வீட்டில் இருந்தாங்கன்னா அது போதும் அப்படின்ற மாதிரி நம்மள இருப்பாங்க. ஆனால் வந்து அதை பெரிய வீடாக கட்டுவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யலை. ஆனால் முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கும் அது நடக்கிறதில்ல. அப்படி சம்பவம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி தான் நினைச்சு பார்த்தேன். நாங்கள் எங்களுக்கும் தெரியாது வந்து உங்களுக்கு அந்த கிடைக்கப்புறம் நீங்கள் யாருன்றே தெரியாது. நாங்கள் வந்து வீடியோ எடுக்க முடியல என்ன உங்களுக்கு இப்படி ஒரு வீடும் கிடைக்குமன்றது எங்களுக்கு தெரியாது வந்து. ஆனால் இதெல்லாம் நடந்துருக்கு, அது தெரியாது எங்கிருந்து தான் உங்கள்கிட்ட அம்மாவோட ஆசீர்வாதம் போல். அப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்களா? என்னன்னா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் அமைஞ்சிட்டு தானே கடவுள் நடத்துறேன்னு சொல்லுவாங்க. இல்ல உங்க அம்மா கண்ட மாதிரி இருக்கு. உங்க அம்மா நடத்துறாங்க. அது உண்மைதான். இப்ப கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லைன்ற ஒரு ஏக்கம் ஒரு இதுல இருந்தாலும் எங்களோட தான் இருக்காங்க என்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம்னா. அம்மாட ஃபோட்டோ குளிச்சிட்டீங்களா? உள்ள ஒரு ரூமுக்குள்ள எடுத்துட்டேன். சந்தோஷம். ஓகே, அடுத்த வந்து இப்போ பொங்கல் பண்ண வச்சாச்சு. அப்படியே அதை முடிச்சுட்டு வந்து இன்னும் சில விஷயங்களை பேசிட்டு வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் முடிஞ்சன்றதும் யார் யார் உதவி செஞ்சன்றதும் வந்து இன்றைக்கி வந்து அவங்கள்ட்ட நாங்கள் சொல்ல போகிறோம். அவங்கள்ட்ட மட்டும் இல்லை, வீடியோ பார்த்துருக்கிற மற்றவங்கள்ட்டையும் வந்து நாங்கள் வந்து யார் யார் எவ்வளோ செஞ்சான்ற பட்ஜெட் ஃபுல்லாக வந்து சொல்கிறோம். திருச்சிற்றம்பலம். கங்கையை சடையில் வைத்தார், கதிர் ஒரு இரவும் வைத்தார், பெண்களை திகழ வைத்தார், திசை திசை தொலைவும் வைத்தார், மங்கையை பாகம் வைத்தார், மான்மறி மலவும் வைத்தார், அங்கையுள்ள நலம் வைத்தார், ஐயனையனாரே. ஏன்னா நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தவங்க சாப்பாட்டு தான் மறந்துட்டேன். மெயின் சீஃப் கெஸ்ட் அவர் தானே எல்லாம் பிரச்சனை பிரதம அதிதி. அவங்களுக்கு வர மாட்டாங்க, முன்னுக்கு எடுத்து வச்சு எல்லாம் மாறிச்சாங்க. இது என்னென்று சொல்றது வந்துட்டு சுய சேவை என்று சொல்றேன். அதான் சுய சேவை தான். சுய சேவை அப்போ இதுக்கு கண்ணாடி எடுக்க ப்ரோ. நீங்கள் தான் பரிமாறணும் பார்த்தீங்களா? டீசென்ட்டில் அப்புறம் நாங்கள் எடுத்தா நீங்கள் என்ன யோசிப்பீங்க? ஒவ்வொரு ஆள் கொண்டு படி வச்சுக்கிறீங்க, நாங்கள் 2 படி எடுத்தாலும் எடுத்துருவோம். நாங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் நீங்கள் எடுங்கன்னு சொல்லுவோம். சொல்லுவோம் நாங்கள் வேணான்னு சொன்னாலும் நீங்கள் விடவா போறீங்க? ஏன் அவனை கலவுறீங்க? அவனை ஏன் கலவுறீங்க? பாவம் வெயிட். நன்றி. என்னையாடா கொண்ட பேரை சொல்லி அவன் சாப்பிட்றான் போல இருக்கு. ஏடா நானும் சாப்பிட்றேன். சொல்ல போறேன் நீ அப்படிதானே? நான் சாப்பிட்ற இடத்துல சாப்பிடுவேன்டா. இங்கேயும் சாப்பிடுவேன். இடியப்பம் கூப்பிடுறான். அவனை இடியப்பம் அவனை கூப்பிடுறேன். ஏன்டா இடியப்பம் வேண்டா நான் கூட சாப்பிடுவேன்டா. இங்கே இது தெரிஞ்சு வீடியோவில் ஆக்கிற சாப்பாடுக்கெல்லாம் கூப்பிடும்போது இடியப்பம் செஞ்சிடாதீங்க. செஞ்சுட்டாங்கன்னு சொல்றான். சரியா சொல்றது நீங்க. அதான் இங்க வந்து என்ன பேசிருக்குமாரு இப்படிக்காண்டு பாக்குறான்டா. முன்னுக்கு வைக்காங்களா அந்த வாழைப்பழத்தை? உண்டாப்பா அது நாங்கள் அவருக்கு படையல் வைக்க உண்டாப்பா. நாங்கள் எல்லா இடத்தையும் சத்தியப்பிரமாணம் செய்திருக்கோம். நாங்கள் சத்தியப்பிரமாணம் செய்திருக்கோம். எங்க போனாலும் வாழைப்பழம் சாப்பிட்றாமல்ல வாழைப்பழம் ராமல். அதாவது எங்க போனாலும் நாங்கள் வாழைப்பழம் எங்கட கையில இருந்தா அவர்கிட்ட ஒப்படைப்போம் சொல்லி நாங்கள் சத்தியப்பிரமாணம் எடுத்திருக்கோம் எல்லாரும். தொண்டை கொஞ்சம் சரியில்லை, காய்கறி அது என்ன ஒரு பெரிய ஸ்டோரி.
வேற பற்றி சொல்கிறேன் சோட்டா சொல்கிறேன் எழுதினா நாங்கள் இப்படி ஒரு இடத்துல இங்கே பவுனியா போக்கில் பவுனியாவில் கிளிநொச்சி போக்கில் வந்து ஒரு கோயிலில் நிப்பாட்டி ஒரு பொங்கலும் அதோட சேர்த்து ஒரு வாழைப்பழ சீப்பு ஒரு சீப்பு தந்தவங்கள போய் வாங்கிட்டு போனாங்க. அப்போ அப்படியே போய் கொண்டிருக்கக்குள்ள வந்து எல்லோரும் காரக்குள்ளே தான் சாப்பிட்டுனாங்க. அப்போ காரக்குள்ளே அந்த வாழைப்பழ சீப்பை முன்னுக்கு நிட்டுனவனுக்கு இப்படி ஓடுனேன் எனக்கு. அப்போ நான் எடுக்க போனான் சரி தேவையில்லை வை அங்கே ரூமில் போய் சாப்பிடுவோம் என் ரூமு கிட்ட போய்த்தோம். அப்போ ரூமில் போய் சாப்பிடுவோம் பையன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அங்கே போய் ரூமில் இறங்கி வாழைப்பழ சீப்பை காணலை. அப்போ நான் போன எல்லாத்தையும் கேட்டு நான் இவனை தவிர எல்லாத்தையும் கேட்டு நான் நீ சாப்பிட்டு நீ இல்லை நீ சாப்பிட்டு நீ இல்லை எல்லாம் கேட்டா இல்லை. அப்போ நான் ചോദിச்சேன் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்களோ. அப்போ வேண்ட கேட்டு எங்கடா நான் சாப்பிடுதேன் எத்தனை சாப்பிடு ஒரு சீப்பையும் சாப்பிடுதேன். எனக்கு சிரிச்சேலா ஒரு சீப்பு வளர்ப்பதையும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ள எவ்வளோ தூரம் இருக்குண்டா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள அதை சாப்பிட்டேன். ஆனால் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க தெரியுமா உங்களோட சேனல் உங்களோட கம்பெனியில் நீங்க சாப்பாடுக்கு அவனை வேலையை கொடுத்து 10 நிமிஷத்தில் விளக்கம் முடிஞ்சு 10 நிமிஷத்தில் விளக்கம் முடிஞ்சு ஏன் பாப்பம் பிடிக்கும் உங்களுக்கு? இப்போ நம்மளுக்கு வயிறு தொடங்கணும். அப்போ அந்த தண்ணிக்கு ஒரு சாப்பிடணும் வாழைப்பழம் அதில் போட்டு சாப்பிட்றேன். அப்போ அதில் இருந்து எனக்கு வந்து டேஸ்ட் வர தொடங்கிட்டு வாழைப்பழம் உண்டா வாழைப்பழம் உண்டா டேஸ்ட் நல்லா நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடுவோம். குரங்கள் என்ன கூட சாப்பிட்றது தெரியுமா? ஓகே என்னோட சொன்னால் இந்த ஏரியாவுக்குள்ள வந்துட்டு எங்கள்கிட்ட கட்சி வேட்பாளராக வந்துட்டு அக்காவை தான் நாங்கள் நிறுத்த போகிறோம். தெரியுமா நாங்கள் தேர்தல் கேட்குறது தெரியாது இப்போ தேர்தல் வந்து அதான் தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஸோ வந்து இந்த சைடில் வந்துட்டு யாரை வந்து வேட்பாளராக நிறுத்துறேன்னு சொல்லி தெரியாமல் வந்து எங்கிட்ட கட்சியின் சார்பாக வந்து அதனால உங்களை நாங்கள் நிறுத்த போகிறோம். பிரச்சனை இல்லை. ஓகே என்னென்னு சொன்னால் அது உண்மையில் இந்த வேர்டு வந்து இன்றைக்கி இவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அதுக்கு மெயின் காரணம் வந்து அக்கா தான். அவங்கள் தான் வந்துட்டு எங்கள்கிட்ட வீடியோ பார்த்து எங்களை கான்டாக்ட் பண்ணி இவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்தவங்க. நீங்கள் முதல்ல எங்கள்கிட்ட வீடியோ எங்கேருந்து பார்த்து நீங்கள் குவைத்தில் இருக்கும்போது பார்த்து ரைட் அப்போ பார்த்து எங்களை வந்துட்டு தொடர்பு கொள்ளணும் அப்படி சொல்லி ஏன் நினைச்சிங்க? ஏன்டா இப்போ நீங்கள் சில உதவியை செய்கிறீங்க தானே முல்லைட்டு பவுனி அங்கஞ்செல்லாம் போய்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த மட்டக்களப்பில் இருக்கிற இந்த பிள்ளைகளை தெரியாதா உங்களுக்கு கேட்டு சொல்லித்தான் நான் அறிமுகமான முடிஞ்ச இந்த நம்பர் எடுத்து நான் கான்டாக்ட் பண்ணி கொண்டே இருந்தேன். ஓகே அப்போ நம்பிக்கை இருந்ததா? கண்டிப்பாக நம்பிக்கை. வாவ் 100க்கு 100% சொல்லி வேலை இல்லை. நான் அப்படியே ஜோதிச்சு பார்த்தேன் இவ்வளவு ராஜ்யம் எல்லாம் போய் செய்கிறாங்க. ஆனால் ஒரு வேலை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். தெரிஞ்சிருந்தா நீங்கள் இதுக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பீங்க. என் அக்காவும் செத்துருக்க மாட்டா. சில நேரம் டைம் இப்போ கஷ்டம் வறுமையில் தானே இப்போ அவவும் யோசிச்சுட்டு டக்கண்டு மோசம் போய்த்தாவாப்பா நான் யோசித்தேன். இப்போ நம்மட சௌரமே இல்லை. நம்ம இப்படியாச்சும் ஒரு வழியில் போவோம். நமக்கு மேலாது நீ ஒரு ஆளுண்டா தம்பி நம்ம இப்படி ஹெல்ப் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ 3 பேர் இருக்கிறாங்க மொத்தத்தில்ன்றோடனே இவ்வளவு பெரிய ஹெல்ப்பை எனக்கு செஞ்சுக்கொள்ள இயலாது. பெரும்பாலும் நம்மட சௌரங்களும் ஒரு அளவுக்கு தான் இருக்கிறாங்க. மீதியம் அப்படி என்று சொல்லக்குள்ள ஆகையும் வசதியாகவும் இல்லை ஆகையும் கஷ்டமாகவும் இல்லை நடத்துறதுல இருக்கிறாங்க. அப்போ யாருக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு இப்போ தெரியாது. ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி போய்கிட்டு இருக்கு சூழ்நிலை. அப்போ என்ன செய்யலாம்? அப்போ பிறகுதான் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கொண்டே இருந்தேன். நான் உங்களுக்கு நான் போட்டோவிலையும் அனுப்பிட்டு ஷேர் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருந்தது. ரைட் ஓகே. ஆனால் வந்து நீங்கள் எத்தனை வருஷம் வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்ந்தீங்க? 21 வருஷம். இப்போ அதுக்குள்ளேருந்து இவங்களுக்கான ஹெல்ப் நார்மலாக பண்ணி கொடுத்துருவோம். சின்ன ஹெல்ப் ஸ்டார்ட்ல போக்குள்ள எங்களுக்கு 5000 10,000 தானே சம்பளம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எந்த ஹஸ்பண்ட் லீவ் நாங்கள் பிரிஞ்சு இருக்கிறோம். எனக்கு ஒரே ஒரு மகள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் என் மகள். அப்போ 2 பேரன்கள் இருக்கிறாங்க எனக்கு. அப்போ நான் இப்படியே வெளிநாட்டு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு சின்ன ஹெல்ப் தான் இவங்களால முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஆள் தானே என்றுட்டு சொல்லி எனக்கு கஷ்டங்கள் தெரியல. ஆனால் இப்போதான் அந்த சம்பளம் நமக்கு கூடுதலாக கிடைக்குது. முதல் 5000 10,000 15,000 இவ்வளவுதான் நம்மளோட சம்பளம் கிடைச்சிது. ரைட் ஓகே. அண்ட் வந்து நாங்கள் வந்து இவங்களை வீடியோ எடுக்க வரதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்தது போனதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த பிள்ளைகள் வந்து உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? நீங்க முதல்ல வந்து சொல்லியிருப்பீங்க இப்படி அண்ணாக்கள் இருக்கிறாங்க அவங்க வீடியோ செய்றாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க நம்பல. நான் வெளிநாட்டுல இருக்கக்குள்ளேயே இவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்தேனா நீங்க இப்படி ஒரு அண்ணனுங்க வருவாங்க என் மகள்கிட்டையும் சொன்னா இப்படி பெரிய பாட்டா குடும்பங்கள் சரியான பேயாமல பெருமலைக்குள்ள இந்த நம்பர் நான் கொடுத்தேனா கான்டாக்ட் பண்ணுங்க கதைங்க பேசுங்க இப்படித்தானே எல்லாரும் ஒரே மாயில தானே தம்பி. அதுகளுக்கு ஒரு அச்சம்பரம்
ஒரு கூச்சம் வரும் கதைக்கிறதுக்கு பேசுறதுக்கு. இப்ப நம்மள மாதிரி வெளிப்படையா கழிச்சு கொள்ள மாட்டாங்க, சின்ன ஆக்களும் தானே, விவரம் தெரியாது என்று போட்டு நீ அத்தனை நேரம் அதுக்கெல்லாம் பெரும்பாலும் மெனக்கடல. இப்படி எவ்வளவு பேர் தான் வந்து பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சும்மா அந்த அறநம்பிக்கையில தான் இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எனக்கு மனப்பூர்வமான நம்பிக்கை. அல்ஹம்துலில்லாஹ், கடவுளுக்கு நன்றி சொல்லணும், படைச்சவருக்கு நன்றி சொல்லணும், பரம்பொருளுக்கு நன்றி சொல்லணும். எத்தனை மக்கள் உதவி பண்ணாங்களோ பெரிய பெரிய நாட்டுகள்ல இருந்து, அவங்களுக்கெல்லாம் உதவிக்கு நன்றி சொல்லணும். ஓகே, பெரும்பாலும் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்களோட விடாமுயற்சி, நீங்க செஞ்ச உதவிகளால இந்த வீட்டுக்கு கிடைச்சி. உண்மைக்கும் வந்துட்டு யார் யார் எந்தெந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்கன்றதை வந்துட்டு வெளியில காண்பிக்கிறது தான். அண்ட் வந்து அவங்கள்ட்ட நிலவரங்களை நாங்கள் வந்து வெளியில காண்பிக்கும் போது எங்களுக்கும் நெகட்டிவாக நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. ஏன் நீங்க ஒருத்தங்களோட கஷ்டத்தை வந்து வெளியில காண்பிக்கிறீங்க, உங்களோட சுயநலத்துக்காக அவங்கள வந்து நீங்க வெளியில காண்பிக்கிறீங்க, அடுத்து இளம் பிள்ளைகளை வந்து நீங்க வெளியில வந்து வீடியோவில் காண்பிக்கிறேன் அப்படி சொல்லி. நான் சொல்றதெல்லாம் ஒண்ணே தான், எங்களோட லாபத்திற்காக நாங்கள் இதை மட்டும் பண்றதா இருந்தால் வந்துட்டு நாங்கள் 1000 கண்டென்ட் இருக்கு, கண்டென்ட்டுக்கு வேண்டிய 1000 கண்டென்ட் இருக்கு, போட்டோ வந்து விஎஸ் போகக்கூடிய மாதிரி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பாதி வழியில சில பேர் வர்ற கஷ்டங்கள், சில பேர் வந்து அதை எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக சொல்லும் போது தான் வந்து நாங்களும் யோசிச்சு பார்த்து தான் இந்த ஒரு முடிவு எடுத்துனாங்க. இப்போ வீடியோ பண்ணும்போது வந்துட்டு எங்களுக்கு 1000 பேர் வந்துட்டு எங்களுக்கு பாசிட்டிவாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நெகட்டிவாக வந்துட்டு அந்த 1000ல் ஒரு 15-20 பேர் தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க வேண்டிய வந்துட்டு இருக்கு, 1000 பேர் சொல்கிறது சரியா, 20 பேர் வந்து சொல்கிறது சரியான்றது வந்து. ஸோ அந்த ஒரு 1000 பேரோட கமெண்ட் வந்து நல்லதாக வரும்போது ஓகே, நம்ம பண்ணுறது வந்து சரியாக பண்ணுறோம், நம்ம வெளியில் காண்பிக்கிறதுனால இப்போ ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மனப்பாங்கோட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்துட்டு கஷ்டப்படுறவங்களோட நிலைமை வந்துட்டு மேலே மாறுறதுக்கு வந்துட்டு இதுவும் ஒரு ஈஸியான ஒரு வழிமுறையாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து நாங்கள் ஒரு இடைப்பட்ட ஒரு பாலமாக இருக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் நன்றிகள்லாம் வந்து சொல்லணும்னு சொன்னால் அது வந்துட்டு இந்த ஒரு உதவிகள் பண்ணவங்களுக்கு தான் வந்துட்டு எங்களோட வந்துட்டு இப்படியான நிலைமைகள் இருக்கிறவங்கள்ட்ட சிச்சுவேஷன் வந்துட்டு வெளியில் காண்பிக்கிறது, காணொலியில் வந்து காண்பிக்கிறது. வெளியில காண்பிச்சாதானே தம்பி எங்கட நிலைமை அவங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ உள்ளுக்குள்ள இருந்துட்டு வீடியோ பண்ணல, அது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சபடியா தான் இவ்வளவு உதவியும் கிடைச்சிருக்கு. அதால அடுத்தவங்க ஈக்கப்படுறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. நமக்கு நம்மளோட சுயநலத்துக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். அவங்களோட கஷ்டத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னா வெளிப்படையா தெரியாது. இப்ப நீங்க வந்தீங்க, நேர்ல வந்தீங்க, உண்மைதான் தாய் செத்துருக்கு, பிள்ளையர் மூண்டு இப்படி இருக்குதுன்னு உண்மையை சொன்னபடியா நீங்க இந்த உதவியை செஞ்சீங்க. அதுக்கு இன்னொருத்தர் அப்படி இப்படி சொல்லி சரி வராதுமா. உண்மையான விளக்கம், உண்மையை சொல்லித்தான் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். கண்டிப்பா பொய் சொல்லக்கூடாது. கண்டிப்பா உண்மையில வந்து இந்த நன்றிகள் சொல்ல வேண்டியதுல வந்துட்டு உங்களுக்கும் நாங்களும் நன்றிகள் சொல்றது கடமைப்பட்டிருக்கோம். வந்து இந்த பிள்ளைகள் வந்து எங்களுக்கு நீங்க காண்பிச்சதுக்கு ஓகே, சந்தோஷம், நன்றியா. ஓகே, பஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நாங்கள் போட்ட வீடியோவில் வந்துட்டு பஸ்ஸிட்ட கேட்டிருந்தோம், எப்போ முடியும், எத்தனை நாள் நீங்கள் ஆரம்பிச்சிங்க, எவ்வளோ முடியும்னு சொல்லியெல்லாம் வந்துட்டு, அதாவது நம்ம ஒரு கொட்டேஷன் போட்டு கொடுத்தோன்னு சொன்னால் அதுதான் சரியாக முடியுமன்றதை வந்து சொல்லலாம். அது எனக்கு கூடலாம் குறையலாம். இப்போ கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ முடிஞ்சிருக்குது உங்கள்ட்ட இது கூலியா? நம்ம வேலையிற கூலியா? வேலையிற கூலி ஒரு 250 மேலே 250 மேலே ஆகிட்டு. அதை தாண்டி கோபிசி தான் கூட காசு தெரியுமா? அதாவது நம்ம சீட்டு போடுறோன்னு சொன்னால் குறைய முடியும், ஆனால் ஓடு போடுற கோபிஸ் ஒன்று சொன்னால் அதுக்கு எப்படியும் கூட தான் முடியும். அதுக்கு எவ்வளோ முடிஞ்சதுன்னா கோபிசத்துக்கு வந்து அவங்களோட கூலி வந்து 37,000 கேட்டவங்க. 37,000 மற்ற சாமானுக்குரிய. அது எவ்வளோ 5 சங்கியமா 6 என்ன இது முடிஞ்ச கோபிச்சதுக்கு முடிஞ்ச எவ்வளோ? அது கூலி அவ்வளோ இது வாங்கின சாமான் 3 கிட்ட டோட்டல் வந்து அதுக்குள்ளே நீங்கள் முடிஞ்சுட்டு சொல்லி தான் சொன்னாங்க. நாங்கள் வந்து உங்களோட கையில் வந்துட்டு ஒப்படைச்சது வந்துட்டு 1.5 மில்லியன், அதாவது 15 லட்சம் வந்துட்டு ஒப்படைச்சிருந்தோம் இந்த வேலைக்காக வேண்டி. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு எத்தனை நாட்கள் வந்து எடுத்துக்கொண்டோம் இதை முடிக்கிறது? நாங்கள் இப்போ எல்லாம் திடீரெண்டு வேலை இல்லைன்னு அரத்தியாலம் செய்வோம், ஒரு நாள் செய்வோம், எப்படியும் ஒரு 15-20 நாள் போயிருக்கோம். இப்போ இந்த பிள்ளைகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்லை ரிலேட்டிவ் எப்படி என்னமோ? ரிலேட்டிவ் இப்போ ஓகே. இப்போ அதனால தான் இப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ அடுத்தவங்கள்ட்ட நம்ம ஒப்படைக்கிற இல்லை வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஒப்படைக்கிற வந்துட்டு நல்லா நீட்னஸாக வந்து நீட்டாக பார்த்து எல்லாமே முடிச்சு விடுவாங்க. ஓகே, இப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்போ உங்களுக்கு ஒரு சொந்தமாக இருக்கிறாங்களவங்க, அப்போ ஆரம்பத்தில் இந்த பிள்ளைகள் இந்த நிலைமையை வந்துட்டு இப்போ இருக்கிறது வந்து எப்படி இருக்கு? இப்போ சந்தோஷமாக இருக்கு. ஊருக்குள்ள நினைச்சிருந்தாங்க வறுமையில் இருந்தவங்க, இப்போ கொஞ்சம் எப்படி இருக்கிற சந்தோஷம். ஓகே, உண்மையில் நாங்களும் வந்து நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். உங்களோட மேசங்குழி எத்தனை எவ்வளோ முடிஞ்சுன்னு சொல்லிருக்கீங்க? 250 கிட்ட முடிஞ்சுது. ஓகே, அப்போ அந்த 1.5 மில்லியனில் இவங்களுக்கு 250 கிட்ட வந்து மேசங்குழி வந்து சாப்பாடு வந்து அவங்களுக்கு தான். ஓகே, அப்போ இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவங்களா நிறைய நாங்கள் வாரேன்னு சொல்லி சொன்னோங்களா? ஓகே, அப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு போய் சொல்லிட்டார் வந்து எடுக்க முடக்கா கொஞ்சம் கேள்வியில் கேட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அவள் அப்படி ஒரு கேள்வியிலையும் வந்து நாங்கள் கேட்கல. சொன்னால் இங்கே இந்த ஊரை சேர்ந்த நீங்கள் வந்துட்டு அப்போ இந்த பிள்ளைகளுக்கு வந்து இப்படி ஒரு வீடு கிடைக்கும்னு சொல்லி யாராச்சும் இங்கே யூகிச்சாங்களா? அப்படி ஒருத்தரும் செய்யலை, ஒருத்தரும் செய்யலை, ஒருத்தர் நினைச்சும் பார்க்கல.
ஓகே, சந்தோஷம் அந்த வகையில். இப்போ வந்து யாராச்சும் எதுவும் பேசி கொள்றாங்களா இங்கே? இல்லை உங்கள்கிட்ட மேசன் நீங்கள் இங்கே வேலையும் போது வெளியில் யாராச்சும் உங்கள்கிட்ட இருந்து பேசுனாங்க இப்படி அந்த பிள்ளைகள் வீடு கட்டுறாங்க இப்படி கட்டுறாங்கன்னு யாரும் கேட்கல? அது கேட்பாங்க, நம்ம வந்து சொல்ல உங்களை தான் சொல்லுவாங்க, பேர் இல்லை ஜூடி பண்ணால் அப்படி ஆகலன்னு. யாரும் கேட்டிருக்காங்களா அப்படி எப்படி அந்த பிள்ளைகள் வீடு கட்ட அப்படி விடுங்க? சிலர் சொல்லுவாங்க அந்த டிக்கெட் விழுந்துட்டு சில ஒரு வெளிநாடு சொல்லி நம்ம அவங்க சொல்கிறத நம்ம சொல்லணும். அது சரி, ஓகே. உண்மையில சந்தோஷம், ஹாப்பி. அதாவது இன்னும் விரைவாக வந்து முடிச்சிருக்க வேண்டியது. ஆனால் தென்ன சில வேலைப்பாடுகளால் கொஞ்சம் காலதாமதமாகும். இன்னும் இங்கே மிகிதம் இருக்கிற வேலைகள்னு சொன்னால் என்னென்ன இருக்குது? டொய்லெட்டுக்குள்ளே அந்த பேசன் தைக்கணும். அது கிட்டத்தட்ட எவ்வளோ செலவாகும்? அதுக்கு ஒரு 20 கிலோ உள்ளுக்குள்ளே கோப்பையில் வச்சு சொன்னால் 20,000. டைல்ஸ் எல்லாம் செட் பண்ண டைல்ஸ் அடிக்கிறது சரி வர டைல்ஸ் அடிக்காமல் தான் நீங்கள் அந்த ஒரு இது பிளேட் மட்டும் இது வைக்கிறதுக்கு எப்படியும் பார்த்தாலும் வந்து இப்போ வாஷ்ரூம்னு சொன்னாலே வந்து தண்ணி எல்லாம் விதிக்கிறதுனால டைல்ஸ் அடிச்சு தானே ஆகணும். அது தரைக்கு அடிக்க தான் வேணும், எல்லாரையும் வெளில வைக்கணும் சும்மா இதுக்கு முடிக்குது. அப்படியான ஆனால் அது எந்த அளவுக்கு என்ன சொல்லி டைல்ஸ் அடிச்சா தான் இது டைல்ஸ் எல்லாம் பதிச்சு முடிக்கிறோன்னு சொன்னால் அதாவது அரைமட்டத்துக்கு சைட்டுக்கு டைல்ஸ் அடிச்சு நிலத்துக்கு டைல்ஸ் அரைமட்டம் சொன்னால் இப்போ நம்ம வந்து குளிக்க போல தண்ணி தெரிக்காமல் ஒரு 6 அடி வருதுக்கு அடிக்கும். 6 அடி வருதுக்கு அடிக்கிறது ரைட். அப்போ இப்போ டைல்ஸ் வந்துட்டு இப்போ கூலி வந்துட்டு எப்படி அடிக்கணக்கில் எடுக்கிறாங்க? இப்போ பதிக்கிறது அடிக்கணக்கு தான் எடுக்கிறாங்க. இப்போ டைல்ஸ் நீங்கள் பதிக்கிறீங்களா இல்லை உங்கள்கிட்ட இப்போ எவ்வளோ முடியும் அப்படின்னு சொன்னேன் டைல்ஸ் எல்லாம் சேர்த்து அடிச்சுலாம் முடிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ எனக்கு அந்த விளக்கம் தெரியாது, என்ன பெய்ய சொல்லக்கூடாது. அது தெரியாது, அவங்க டைல்ஸ் அடிச்சாக்கள் தான் கேட்கணும், கேட்டு போட்டு டைல்ஸுக்கு வேறு. ஓகே ரைட். அப்போ இவ்வளோ வந்து முடித்தது வந்துட்டு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லை எங்களுக்கு. இவ்வளோக்கு முடியும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ நான் நார்மலாக வந்து நம்ம ஒரு வீடு வந்து செய்து கொடுக்கப்போம் சொன்னால் வந்துட்டு இப்போ செஞ்சு கொடுத்துருக்கிற ஒரு வீடு வந்துட்டு ஒரு கம்பெனி வச்சு கொடுத்தாலும் செய்கிற நாங்கள் வந்துட்டு அவங்களே வந்துட்டு அவங்கள்ட்ட மொத்தமாக காசு வந்து கொடுத்துரும், அவங்களே எல்லாம் செய்து கொடுவாங்க, சாப்பாடுதில் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கான்ட்ராக்ட் செய்கிறவங்க அவங்க வந்துட்டு ஒரு 15 லட்சம் சொன்னால் 15 லட்சத்துக்குரியமாக அந்த வீட்டை முடிச்சுட்டு தந்துடுவாங்க. அப்படி தான் இப்போ ஒரு வீடு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் வீடியோ பார்க்கும்போது பெரிய வீடு அவங்க கட்டி ஆரம்பத்தில் இருந்தது. பெரிய வீடுன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் முடிஞ்சது வந்து. ஓகே, அந்த வகையில் வந்து சந்தோஷம்ண்ணா, நன்றியா. ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக யார் யார் என்னென்ன ஹெல்ப் பண்ணாங்க இங்கேருந்து பண்ணாங்க அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ தான் சொல்ல போகிறோம். நிறைய வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் சொன்ன மாதிரி வந்து இதில் சொல்லுவாங்களா அதில் சொல்லுவாங்களா இதில் சொல்லுவாங்களா யார் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க பழைய வீடியோ பார்த்து குழம்பிருப்பாங்களே, என்ன உனக்கு கணக்கு சொல்கிறாங்க இல்லை அடிக்கிட்டாங்களோ ஒல்ல அப்படி தானே வந்து. அப்படி இல்லை, நாங்கள் வந்து அதான் சொன்னோம் வந்து இப்போ ஒரு ஆள் தனிப்பட்ட முறையில் எடுத்து ஒரு வீடு செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் அவங்கள்ட்ட பேரை சொல்லுவோம். ஆனால் அப்படி இல்லை, எல்லாருமா சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் யார் யார் என்ன வேலை செஞ்சு சொல்லல, அது மொத்தமாக சேர்ந்து தானே செய்கிறோம். அப்போ லாஸ்ட்டில் வந்து அவங்கள அவ்வளோ பேரையும் வந்து நாங்கள் சொல்லி அவங்கள அவ்வளோ தான்ன்றதை சொல்லுவோம். அந்த நாள் இன்று அந்த நாள் இந்த நாள் அதுவும் இப்போது கொலனில் இருக்கிற சிவாண்ணா வந்துட்டு 50,000. அதே மாதிரி குவைத்தில் இருக்கிற ஒருத்தங்க வந்து அவங்கள்ட்ட பேர் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்துட்டு 10,000 அனுப்பியிருந்தாங்க. 10,000. ஆனால் அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன்னா 29 25 இது அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கம். அண்ட் அதே மாதிரி கனடாவில் இருக்கிற ஒரு அண்ணா வந்துட்டு அவரும் நேம் சொல்லக்கூடாது அப்படி சொல்லியிருக்காரு. அவரோட கடைசி தொலைபேசி இலக்கம் 62 46. அவர் வந்து 50,000. அதே மாதிரி ஜெர்மனியில் இருக்கிற மரியா கோகிலன் அக்கா வந்துட்டு 19,000. ஃப்ரான்ஸில் வந்துட்டு ஸ்ட்ராஸ்புர்க்கில் இருக்கிற ஒரு ஃபேமிலி, அவங்களோட பேர் வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்கள வந்துட்டு அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன் நான் 62 34 இது அவங்களோட தொலைபேசி இலக்கம். அவங்க வந்துட்டு 60,000. அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கிற சிவா அண்ணா வந்து அதாவது செல்லாறு அறக்கட்டளை இதில் வந்து பண்ணியிருக்காங்களே, நான் அவங்கள்ட்ட மகன்ட பிறந்த நாளுக்காக வேண்டி வந்து பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து 1,00,000 ரூபா. 1,00,000. அதே மாதிரி கொலன் டென்ஹார்க் சிட்டியில் வந்து இருக்கிற 3 அண்ணாக்கள் வந்து செய்திருந்தாங்க வந்துட்டு 3,50,000. ஓகே. அதே மாதிரி சுவிஸில் இருக்கிற பொண்ணுத்துறை செல்லம்மா அவங்களோட முதலாவது ஆண்டு திதிக்காக வந்து சுவிஸில் இருக்கிற அவங்களோட மகன் தபம் அவங்க வந்துட்டு 50,000 அனுப்பியிருந்தாங்க. ஓகே. அதே மாதிரி ஜெர்மன் வீசலில் இருக்கிற ஸ்ரீதரன் ரஜிந்தன் அவங்களோட வந்து 25வது மற்றும் ஸ்ரீதரன் ராகினி அவங்களோட 23வது பிறந்த நாளை முன்னிட்டு வந்துட்டு 1,10,000 ரூபா வந்து அனுப்பியிருந்தாங்க. ஓகே. அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கிற கவின் கலையகம் பாடசாலை நிர்வாகம் சார்பாக வந்துட்டு 25,000 ரூபா அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு ஐயா அவர் வந்துட்டு பேர் வந்து மென்ஷன் பண்ண வேணும்னு சொல்லியிருக்கார். அவரோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை வந்து சொல்லிக்கொள்கிறோம் 36 25. இவங்க வந்துட்டு 1,01,000 ரூபா. அதே மாதிரி சுவிஸில் இருக்கிற பாலகிருஷ்ணன் அண்ணா வந்துட்டு 50,000.
அதே மாதிரி சுவிஸில் இருக்கிற புவி ஐயா வந்துட்டு 6,50,000. ஓகே, டோட்டல் 16,25,000. 16,25,000 ரூபா. இதில் வந்து முதல் கட்டமாக வந்து நாங்கள் அவங்கள்ட்ட கையில் ஒப்படைச்சிருந்தது 5 லட்சம். அவங்கள்ட்ட போந்தோம். இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருந்தோம்? 15 லட்சம். கொஞ்சம் ஓ 5 2 தடவை வீடியோவில் வந்து 5 தந்தவங்க. அதுக்கு பிறகு 5 பேங்க்ல போட்டிருந்தவங்க. அது பிறகு 15 லட்சம் ஃபுல்லாக தந்தவங்க. அது பிறகு வந்து தந்தவங்க. ஐயோ மறந்து சரி சொல்லுங்க. சாப்பாட்டுக்காக வேண்டி 10,000 ரூபா வந்து ஒப்படைச்சிருந்தோம் நாங்கள். அது சாப்பாட்டுக்காக வந்து 10,000. 16,25,000 வந்துட்டு 15,10,000 ரூபா வந்துட்டு உங்கள்கிட்ட கையில் நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். மிகிதம் வந்துட்டு 1,15,000 ரூபா வந்துருக்கு. இதில் வந்துட்டு இந்த ஜெர்மனியில் இருக்கிற ஸ்ரீதரன் ஐயாக்கள் வந்துட்டு தான் இந்த 1,10,000 ரூபா அனுப்பியிருந்தாங்க. அதில் 10,000 ரூபா வந்துட்டு இவங்க சாப்பாட்டுக்காக ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பத்தில் 10,000 ரூபா ஒப்படைச்சிருந்தோம். மிகிதம் 1 லட்சம் இருந்தது. அது எதுக்காகனு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட படிப்புக்காக கையில் ஒப்படைங்கன்னு சொல்லி. ஸோ அந்த 1 லட்சமும் உங்களுக்கு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து அனுப்பினதில் மிகிதம் இருந்தால் 15,000. டோட்டல் வந்துட்டு 1,15,000. அந்த 1,15,000 வந்துட்டு இப்போ எங்களோட கிஷோ வந்து உங்களோட கையில் ஒப்படைப்பாரு. கொடுங்க. நீங்கள் தான் இனி எல்லாம் கொடுக்கணும். சரி எண்ணி பாருங்க, சரியா இருக்கான்னு பாருங்க. எவ்வளோ? 1.15 இருக்கு. ஸோ அந்த இவங்களுக்கு டோட்டலாக மொத்தமாக சேர்ந்தது வந்து 1.6 மில்லியன். அதில் வீட்டுக்காக வந்து முடிஞ்சது வந்துட்டு 1.5 மில்லியன் வந்து முடிஞ்சிருந்தது. ரைட். இப்போ வந்து உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட சார்பில் வந்து என்ன சொல்ல போகிறீங்களோ எப்படி நீங்கள் சொன்ன அவ்வளோ வேற ஞாபகம் வச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் திரும்ப வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வீடியோவில் வரும் வந்து நாங்களும் வந்து லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு அனுப்பிவிடுவோம். சரிதானே? அனுப்பிவிடுவோம் அந்த லிஸ்ட்டை வந்து. இப்போ நீங்கள் சொல்லியிருக்க அந்த பேரை வந்து அவங்கள அவ்வளோ இருந்தால் உங்களுக்கு உதவி செஞ்சவர் வந்து கடைசி ஒரு 5,000 வந்தார். அவர் தான் வந்து அந்த 6,50,000 அவர் வந்தவர் வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களோட வீடு வேலை முடிக்கிறது அவர் கேட்டவர் வந்து எவ்வளோ உங்களுக்கு இன்னும் தேவைப்படுதுன்னு சொல்லி. அப்போ நாங்கள் சும்மா ஒரு பட்ஜெட்டை சொல்ல அப்போ அந்த பட்ஜெட்டை அவர் போட்டவர் வந்து அதான அவர் வந்து டிரெக்ட் அவங்கள்ட்ட கேட்டவர் வந்து இவ்வளோ காசு கொடுத்து வேணும் ஒன்று செய்கிறானு இல்லைன்னு சொல்லி. அது அவங்களோட கோபம் நியாயம் தான். உண்மை என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்கள கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை வந்து நம்மளுக்கு இங்கே அனுப்பக்கூடாது. அதாவது உங்களுக்கு இங்கே அனுப்பக்குள்ள அது சரியாக போகுதுன்னு சொல்லி கவனிக்கணும். ஏன்னா காசுன்றது வந்து சும்மா இல்லை. இப்போ எல்லாருமே வந்து குடும்பங்களை விட்டு போய் கஷ்டப்படுறதும் சரி, அது வந்து நிறைய ப்ரெஷரை தாண்டி வேலையிடும் சரி, எல்லாமே வந்து காசுக்காக தான். காசு இருந்தால் தான் நிம்மதியாகவும் இருக்கலாம். அதான் உண்மை. அப்போ அந்த காசை நமக்கு அனுப்பக்குள்ள வந்து அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. நல்லா போய்கொண்டிருக்கு. அது சில வேலைகளால் தான் அது கொஞ்சம் பிந்தி போனது வேலை. ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சு. அப்போ அந்த ஐயாவை மட்டும் உங்களுக்கு தெரியும் நேரடியான வந்து போனது. அவர் தான் அந்த காசு தந்தவர். அதுக்கப்புறம் வந்து இன்னும் சொன்ன நிறைய பேர் அவ்வளோ சேர்ந்து உங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஒவ்வொரு ஆளாக சொல்லுங்கள். முதலாவது நன்றி தான் சொல்லணும் அவங்களுக்கு. அந்த பணம் அனுப்பின அவ்வளோ பேருக்கும் நாங்களே எதிர்பார்த்துருக்கல அப்படி உதவி செய்வாங்கன்ட்டு நான் 1000 தடவை அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். என்ன சொல்கிறேன், வீடு ஒரு கனவாக இருந்தது. கனவை நிஜமாக்கி கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி எல்லாருக்கும் நன்றி. ஹெல்ப் பண்ணல. ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு சார் நன்றி அனைவருக்கும் நன்றி. ஹெல்ப் பண்ணாக்கள் அத்தனை பேருக்கும் மெத்த பெரிய உபகாரம். சந்தோஷம். பூர்த்தியாக்கி தந்திருக்கிறீங்க இந்த வீட்டை. சரியான சந்தோஷப்படுறோம் நாங்கள். அதாவது எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா வீடு வந்து உங்களுக்கு தெரியும் வந்து 6 வருஷம் கட்டுப்பட்டு கிடந்தது. அதுக்கப்புறமா நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் அந்த பட்ஜெட் வந்து முடிஞ்சிருந்தது. இருந்தாலும் எங்களோட சார்பிலையும் வந்து உதவி செஞ்ச எல்லாருக்கும் நன்றி. நீங்களே எதுவும் சொல்லுங்கள். நன்றி. இப்போ எல்லாரும் அதாவது இதுக்கப்புறம் யாராச்சும் ஃபோன் பண்ணியிருந்தா கூட எல்லாரும் கூட வந்து பேசுகிறேன் வந்து ஏதாச்சும் இதில் ஏதாவது மிஸ்டேக் நடந்திருந்தாலும் யாராச்சும் பேர் சொல்லலைன்னா இவன் தான் நாலு அவர் தான் வந்து இப்போ எங்கள்ட்ட அக்கௌண்டர். நாங்கள் ஜோக்கா சொல்கிறோம். அப்படி இல்லை, உண்மையிலே வந்து நாங்கள் எல்லா பேரையும் நோட் பண்ணி தான் சொன்னோம். நாங்கள் சரி உண்மையாக திரும்பவும் எங்களோட சேனல் சார்பாகவும் உண்மையிலே நான் திரும்பவும் சொல்ல வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வீடியோ எடுத்து போகல வந்து நாங்கள் அந்த வீடியோவை திரும்ப எடிட் பண்ணணும். நாங்கள் காலையில் ஒன்றுனாலே இப்போ இப்படியான பிரச்சனை நேரில் போய் சந்திக்க நீங்கள் வந்து அளக்குள்ள நாங்கள் மறைச்சது எங்களுக்கும் கவலையாக இருக்கும். பார்க்க வந்து நீங்கள் அளக்குள்ள எங்களுக்கு கவலையாக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப கொண்டு எடிட் பண்ணி அந்த வீடியோ நாங்கள் திரும்ப பார்க்கலையும் கவலையாக இருக்கும். அப்படி அழுறாங்களே பிள்ளைகள்னு சொல்லி.
அப்போ உண்மையாக நாங்கள் நினைச்சிருந்தோம் சில வீடியோவில் நாங்கள் யோசிப்போம் இவங்களுக்கு கட்டாயம் உதவி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிப்போம். ஆனால் எல்லாருக்கும் உதவி கிடைக்கிறே இல்லை. நாங்கள் முதத்தரம் செய்கிற உதவி தான் அது நாங்கள் டிசைட் பண்ணி செய்கிறது. அதுக்கப்புறம் வந்து கடவுள்கிற கையில். அப்போ நாங்கள் நினைச்சிருந்தோம் உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி வந்து சந்தோஷமாக கிடைக்குது. எங்களுக்கு சந்தோஷம். உதவி செஞ்ச எல்லாருக்கும் வந்து நாங்களும் மனப்பூர்வமான நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இன்னைக்கு நாங்கள் காண்பிச்சிட்டு இந்த ஒரு காணொலியை வந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும். அதாவது ஆரம்பத்தில் திவா சொன்ன மாதிரி நாங்கள் ஒருத்தவங்க ஆரம்பத்தில் வீடியோ எடுக்க போகும்போது அவங்களோட மனநிலையில் பார்க்குறப்ப வந்து அவங்களுக்கான உதவிகள் வந்து பூர்த்தி செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இறுதியில் பார்க்கும்போது வந்து அதுக்கான வித்தியாசங்கள் நிறையவே தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து எங்களுக்கும் இன்னைக்கு சரியான ஒரு சந்தோஷம். ஸோ இவங்களோட இந்த ஒரு கனவை வந்து நிறைவேற்றி வச்சவங்களுக்கு மறுபடியும் ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்னைக்கு நாங்கள் காண்பிச்ச இந்த ஒரு காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு பாய்னு சொல்லுங்க. பாய். ஒரு இப்படி ஸ்திரமாதி போட்டு அதுக்குள்ள இருந்து தான் உடுப்பு மாற்றுவோம். யாரும் வெளியில வந்தாங்கண்டா, யார் பாய்ஸ் அப்படி யாரும் வந்தாங்கண்டா பயந்து உள்ள வந்துருவாங்களோன்ற பயத்துல தான் ரெஸ்ஸே மாற்றுவோம். மாசமா அப்போ வேலை இல்லை. அதனால கிளாஸுக்கு போனா காசு கொடுக்கணுமே, காசு இல்லைன்றதால இப்போ 2-3 நாள் கிளாஸ் போறலன்னா பர்த்டேலாம் வந்தா கேக் வெட்டியோ அவட அப்படி செஞ்சோ செய்ய மாட்டேன். கூப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்தா இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லையே என்ற ஒரு ஏக்கம் இருக்கு. இப்போ சொல்லிட்டு பர்த்டே செய்யலாம், வீடு இருக்குதானே என்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கு. இப்போ இனி எந்த விதனாலும் வீட்டை ஆட்கள் வருவாங்க, அவங்கள கவனிக்கலாமே. நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குதானே, நீங்க பார்த்துருக்கீங்க அப்போ இருந்த வீட்டுக்கு இப்போ இருக்கிற வீட்டுக்கு இதுதான் எங்க